விருச்சிக ராசி பெண்கள் கடந்த ஒரு 6-7 வருடமாவே இந்த கோச்சார நிலைகளால நிறைய அவதிப்பட்டாங்க. குறிப்பா ஐடி ஃபீல்டுல விருச்சிக ராசி பெண்கள் நிறைய சாதிப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களாம் எப்பவுமே ட்ரீம் பண்றவங்க தான். தே நெவர் செட்டில் ஃபார் லெஸ். ஓகே. எனக்கு இதுதான் வேணும், இந்த சிறந்த ஒண்ணை வச்சிருப்பாங்க, இதுதான் எனக்கு வேணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அது அவங்களுக்கு கிடைச்சிடும். லேண்டு கோல்டை தவிர வேற எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப தேவைன்னா எஃப்டி ஆர்டியை தவிர வேற எதுவும் போட்டுக்காதீங்க. எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க யார்கிட்ட கவனமா இருக்கணும்னா நண்பர்கள்ட்ட. லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு பெண்களுக்காகவே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா தமிழ் வருட பிறப்புக்கான பலன்களை சொல்றதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மனு, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், அடுத்ததா விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது மேம்? விருச்சிக ராசி பெண்கள் கடந்த ஒரு 6-7 வருடமாவே இந்த கோச்சார நிலைகளால நிறைய அவதிப்பட்டாங்க. பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும். இப்போ வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டான பராபவ வருடம் நிறைய நல்ல மாற்றங்களை விருச்சிக ராசி பெண்களுக்குள்ள கொண்டு வர இருக்கு. குறிப்பா செவ்வாய் ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. நினைச்சது நிறைவேறும். நினைச்ச விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சித்தி, காரிய சித்திங்கிறது இருக்கும். எந்த ஒரு விஷயத்த நினைச்சாலும் அதை சாதிச்சிருவாங்க. பேசி ஜெயிக்கிறது. ஸோ 4 பேரை இப்போ நம்மளை கேள்வி கேட்டு மடக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, எதிர்கேள்வி கேட்கறது, லாஜிக்கலாக மடக்கிறது. ஸோ அசர்ட்டிவாக ரிப்ளை கொடுக்கறது. சரி, இவட்ட இனிமேல் பேசக்கூடாது, நம்ம வேலை இவட்ட நடக்காதுன்னு நினச்சி ஒதுங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக பதில் கொடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. ஓகே மேம். இப்போ கொஞ்சம் நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. எந்தெந்த ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸ் காத்துட்டு இருக்கு மேம் அவங்களுக்கு? விருச்சிக ராசி பெண்கள் தனியார் துறையில் நிறைய சாதிப்பாங்க. இப்போ ப்ரைவேட் கார்ப்பரேட் கம்பெனிஸ்லலாம் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே ஒரு நல்ல அங்கீகாரம், ஒரு ரெப்புடேஷன், உங்களுடைய ஒரு வேலையை உங்களுடைய உயர் அதிகாரிகள் பாராட்டுறது, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஐடி ஃபீல்டில் விருச்சிக ராசி பெண்கள் நிறைய சாதிப்பாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நினைக்கிற கம்பெனியில் ஒரு வேலை, நினைக்கிற சேலரி கிடைக்கிறது, ஏதாவது கிராஷ் கோர்ஸ் முடிச்சவங்கள நீங்களே அப்கிரேட் பண்ணுற மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் விருச்சிக ராசி பெண்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஓகே மேம். இப்போ ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகணும்னு நினைப்பாங்கல்ல மேம், அது அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? ஜாப் சேஞ்ச் 100% பாசிபிள். ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனில் வேலை கிடைச்சிடும். ஏதாவது ஒரு வேலை இல்லை, இவங்களுக்குலாம் ட்ரீம் கம்பெனி இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களாம் எப்போவுமே ட்ரீம் பண்ணுறவங்க தான். இவங்ககிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட என்னது மேம்? தே நெவர் செட்டில் ஃபார் லெஸ். ஓகே. எனக்கு இதுதான் வேணும், இந்த சிறந்த ஒண்ணை வச்சிருப்பாங்க, இதுதான் எனக்கு வேணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அது அவங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்காக போராடுவாங்க, நிறைய போராடுவாங்க, இல்லைன்னுலாம் சொல்றதுக்கு இல்லை. பட் அதை அடைஞ்சே தீருவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டபன் ஹார்ட்டா இருப்பாங்க. ஸ்டபன் ஆர்டர். ஏன்னா சூஸியா இருக்கிறதுங்க. ஏன்னா ஐ நெவர் செட்டில் ஃபார் லெஸ்னா நடுவில் வரதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு இது வேணும்னா எனக்கு இதுதான் வேணும். அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் அது கிடைச்சுதான் ஆகும். ஸோ அதுதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் நடக்கும். ஓகே மேம். எந்தெந்த விஷயத்துல ரொம்ப பார்த்து இருக்கணும் மேம், கவனமா இருங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க? விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரத்த சொந்தங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, பிளட் ரிலேட்டிவ்ஸ். நான் பொதுவாக இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2-3 இடங்கள்ல இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்களால தான் இவங்களுக்கு அதிகமாக பிரச்சனைங்கிறது வரும். ஏன்னா 5ஆம் அதிபதி குரு, செவ்வாயும் குருவும் நட்பு கிரகங்கள் தான்னாலுமே குரு போய் உச்சமாகிறது விருச்சிகத்துக்கு ஆகாத கடக வீட்டில். 9ஆம் இடம் விருச்சிகத்துக்கு ஆகாத ஸ்தானம் தான். பாக்கியஸ்தானமே இங்கே பாதகஸ்தானமாகவும் அமையும். அப்போ குறிப்பாக தாய்மாமன் வழியில் ஒரு பிரச்சனை, ரத்த சொந்தங்களோட பிரச்சனை, சொத்து பிரச்சனைங்கிறதுல இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களோட சில வில்லங்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயத்துல எப்படி மேம் கவனமா இருக்கணும்? விருச்சிக ராசிக்காரங்க ஷூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறதே நல்லது. எதுவுமே தெரியாத பிளைண்ட் கேம்ஸ்குள்ள இறங்க வேண்டாம். அவங்க சொன்னாங்க நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன், இவங்க சொன்னாங்க நீ இதில் இன்வெஸ்ட் பண்ணேன்னு இங்கேயாவது பணத்தை லாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12ஆம் அதிபதி சுக்கிரன் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியன் கர்மாதிபதி. அப்போ ரொம்ப கவனமா நடந்துக்கணும். ராசிக்கு 6ல் போய் 12ஆம் அதிபதி மறைஞ்சு 12 பார்க்குறாரு. அப்போ கடன் வயப்படுறது, யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்கிறது, ஃப்ரெண்டு கடன் கேட்பாருன்னு வாங்கி கொடுத்துருப்போம், அவர் வட்டி கட்டாமல் நம்மளை வட்டி கட்ட விட்டுருவாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ளெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க குறிப்பாக பெண்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. லேண்டு கோல்டை தவிர வேற எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப தேவைன்னா எஃப்டி ஆர்டியை தவிர வேற எதுவும் போட்டுக்காதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஐபிஸ் மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் போய்க்கிறது நல்லது. கவனமா இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே மேம். விருச்சிக ராசி பெண்கள் ஹெல்த் வைஸ் எப்படி மேம் கவனமா இருக்கணுமா, இல்லை அவங்களுக்கு ஓகே தானே எல்லாமே?
விருச்சிக ராசி பெண்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோனல் இஷ்யூஸ், பாடி ஹீட் எல்லாம் ரொம்ப அதிகமாகும். அதுக்கு ஆயுர்வேதிக் சித்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது சரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கு. சடனா ஒரு ஹார்மோனல் இஷ்யூஸ் வருது, எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லையேன்னு இருந்திருப்பாங்க. டக்குன்னு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஏதாவது பிளட் ஸ்கிரீனிங் அது இதுன்னு பார்க்கும்போது ஹார்மோனல் இஷ்யூஸ், தைராய்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தகுந்த சிகிச்சை எடுத்துக்கும் பட்சத்தில் அதுல இருந்து இவங்களால ஈஸியா வெளியே வரவும் முடியும். எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க. அழகா சமாளிச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமா தான் விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த வருடம் அமையுது. சமாளிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டீங்க மேம். ஆனா விருச்சிக ராசி பெண்கள் வந்து இந்த நபர்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கன்னா அதெல்லாம் யாரு மேம்? எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க யார்கிட்ட கவனமா இருக்கணும்னா நண்பர்கள்ட்ட. ம். ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ரொம்ப கப்பி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. இவங்களுக்கு இது செய்யணுமா, நம்ம கேட்டா கொடுக்கணுமா, ஃப்ரெண்ட்ஷிப்னா இதுதாங்கிற ஒரு வரையறையெல்லாம் இருக்காது. ஒரு ஃப்ரெண்டுனா நீ எனக்கு எல்லாமேங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு விருச்சிக ராசிக்காரங்க போயிடுவாங்க. இவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன் ரிட்டர்ன் என்ன கொடுப்பாங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஓகே. எதுவுமே இருக்காது. எதுனாலும் இவங்களோட ஒரு மன கஷ்டம்னா கூட ஷேர் பண்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாரோட பிரச்சனையும் இவங்க ஃபோன்ல கேட்டு ஃப்ரீ கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ 1-2 நண்பர்களாவது உங்களுக்குன்னு வேணும். ஸோ அந்த மாதிரி 1-2 பேரை தேடிக்கோங்க. எல்லாரையும் நண்பராக்கி எல்லார் பிரச்சனையும் தீர்த்துக்கிறதுல லைஃபையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது. ஓகே மேம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். ஆமா. ஓகே மேம். அப்ப இந்த லவ் சார்ந்த விஷயத்தெல்லாம் எப்படி மேம் இருப்பாங்க? லவ் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே நடக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி போய் 9ல் உச்சமாகறாருல, காதல் சக்சஸ் ஆயிரும். காதல் மலர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கன்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல இது வந்து வேற மீனிங் வச்சு மேம். காதலாகி கசிந்து கண்ணீராகி இதோட மீனிங் இல்ல என்ன மேம்? அதுதான் நிறைய பாஸ்ட்ல வந்து அடிபட்டு இருந்தாலுமே இப்போ வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பார்ட்னருங்கிறவங்க வந்து செட் ஆயிடுவாங்கங்கிறத சொல்ல வரேன். 5ஆம் அதிபதி 9ல் வந்து உச்சமாகறாரு இல்லையா? ஸோ அதனால தகுந்த ஒரு பார்ட்னரை கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி. அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும், கிரகிக்க முடியும். ஸோ அதே கிரகிக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு நல்ல நபர் வந்து பார்ட்னராக கிடைப்பாங்க. நல்லா இருக்கும் லைஃப். ஓகே மேம். அப்ப திருமண வாழ்க்கையுமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். அப்பா வழி சொந்தத்துல பொண்ணு மாப்பிள்ளை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அரேஞ்ச்ட் மேரேஜ் போகும் பட்சத்துல. விருச்சிக ராசி பெண்களுக்கு வந்து ஒரு நல்லதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க மேம். அது இன்னும் டபுளா ட்ரிபிள் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் மேம் அவங்க? விருச்சிக ராசி பெண்கள் வந்து முருக வழிபாடை ரெகுலரா பண்ணணும். முருகனுக்கு வந்து சிவப்பு கலர்ல மலர்களை கொடுத்து இவங்க பேர்ல மாதத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மாதத்துல வரக்கூடிய கடைசி செவ்வாய் அது இருக்கிறது இன்னும் விசேஷம். தமிழ் மாசத்தை கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஆங்கில மாதத்தை நான் சொல்ல வரல. அதே மாதிரி கந்த சஷ்டி பாராயணம்ங்கிறத டெய்லி பண்ணிக்கோங்க. பச்சை கலர்ல அதிகமா உடுப்புகள் உடுத்துறத அவாய்ட் பண்ணிக்கணும். வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நான் வெஜிடேரியன் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நான் வெஜிடேரியனை குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும். அதிகமான அசைவ சாப்பாடுகள் வந்து வேண்டாம், கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்மோனல் இஷ்யூஸ், பாடி ஹீட் எல்லாம் அதிகமாகுங்கிற ஒரு பலனையுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்பைசியா சாப்பிட்றதுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரசாரமா சாப்பிட பிடிக்கும். கொஞ்சம் காரத்தையும் உணவுல குறைச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். ஓவராலா விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர்ல அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு மார்க் மேம்? 7.5 out of 10. 7.5. 7.5 மேம் உங்களுக்கு? 7.5 சொல்ல முடியாது. 7.5 மதிப்பெண்கள், 7.5% ஒரு 75% 100க்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் இருக்கு. நட்பு விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டாங்கன்னா நல்லது. குரு உச்சமாகிறது பெரிய நல்ல விஷயம் தான். ஆனா 9ல் உச்சமாகிறாரு இல்லையா? ஸோ அதில் தான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறத நம்ம சொல்றோம். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.